ஓகே, நவ் நீங்க பாஸ்டருடைய பிரசங்கத்தை கடந்த ஒரு 4 வாரமாக பாஸ்டருடைய 4 சர்மன்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா பாஸ்டர் வந்து நம்முடைய வாழ்க்கை பிரயாணம், அவர் லைஃப் ஜேர்னி என்று சொல்லி ஒரு 4 வாரம் 4 வித்தியாசமான பாடத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். சரியா? ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு புதிய செய்திக்குள்ளாய் நம்ம போக இருக்கிறோம். ஓகே, இந்த புதிய காலம் என்று சொல்லும் பொழுது, நியூ சீசன் சொல்லும் பொழுது, யூ மஸ்ட் ரிமெம்பர் இஃப் யூ கோ டு மெயின் லைன் சர்ச்சஸ், சரியா, அந்த பெரிய பெரிய சபைகள் லைக் ஆங்கிலிக்கன் சபை, லூத்தரன் சபை, மெத்தடிஸ்ட் சபை, சரி, இந்த மாதிரி சபைக்கு போனீங்கன்னா இந்த காலம் வந்து அவர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலம். இந்த காலத்துக்கு ஒரு பேர் உண்டு, லென்த்து மாதம் என்று சொல்வார்கள், லென்த்து காலம் என்று சொல்வார்கள். ஸோ இந்த லென்த்து காலகட்டத்தில் அதிகமாக சுவிசேஷ செய்தியை கொடுப்பாங்க. They will preach, they will teach gospel messages. சரியா? This is the good time, சரியா, for the church to propagate gospel messages. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், why gospel messages to the believers? நம்ம எல்லோரும் ரட்சிக்கப்பட்டுட்டோமே பாஸ்டர், ஏன் எங்களுக்கு சுவிசேஷ செய்தி? நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன், sadly நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், குடும்பத்திலே பிறந்து நம்ம வாழ்ந்திருக்கலாம், ஈவன் 20 வருஷமாய் 30 வருஷமாய் சபையிலே இருந்து சர்வ் பண்ணியிருக்கலாம். sadly many Christian they do not know the gospel. That's why I think பாஸ்டரோட ஒரு மிக மிக முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது, at least once, சரியா, நம்ம சபையில வந்து, சரியா, அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே gospel செய்தியை நம்ம என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும், சரியா, so that people will get the assurance. Okay, you must understand the gospel. Now why gospel வந்து ரொம்ப முக்கியம். gospel இல்லாம, சுவிசேஷத்தை நீங்க அறிந்து கொள்ளாம, சரியா, நித்திய வாழ்க்கையை வந்து நம்ம அடைய முடியாது. that important, you understand? so இன்னைக்கு இந்த gospelல இருந்து ஒரு பகுதியை வந்து உங்கள் மத்தியில பாஸ்டர் வந்து ஷேர் பண்ணனா இருக்கிறேன். so இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். the book of Romans chapter 5 verse 8, that going to be the text for the meditation this morning. the book of Romans chapter 5 verse 8. சரியா? அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்ன தமிழ்ல இன்னைக்கு பாஸ்டர் என்ன செய்ய போகிறேன்னா, அந்த வசனத்தை 3ஆக பிரித்து, சரியா, we going to do a bit of postmortem. சரியா? அதாவது தியாலஜிக்கல் டேர்ம்ல வந்து எக்ஸஜீசிஸ்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரே வசனத்தை எடுத்து அதை வெட்டி, சரியா, அதை ஆராய்ந்து பார்க்கிறது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், பவுல் எழுதின ஒரே வசனத்தை வந்து கொஞ்சம் டீப்பரா நம்ம படிக்க போகிறோம். தட்ஸ் வை ஐ வாஸ் திங்கிங் ஈவன் எஸ்டர்டே ஒரே வசனத்தை 3 பகுதியாக பிரித்து பாஸ்டர் வந்து சில பாடத்தை நான் சொல்லி கொடுத்தேன். சரியா? முதலாவது தமிழ்ல வாசிங்க, அதுக்கு பிறகு பாஸ்டர் வந்து ஆங்கிலத்தில் வாசிச்ச பிறகு நேரடியாக அந்த 3 பிரிவுக்கு நம்ம போவோம். வாசிங்கம்மா. ரோமர் 5வது அதிகாரம் வசனம் 8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஓகே, thank you. மறுபடியும் வாசிங்கம்மா, மறுபடியும் வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஓகே, குட். நான் ஆங்கிலத்துல வந்து சீக்வென்ஸ் கொஞ்சம் மாறி இருக்குது. சேம் சென்டென்ஸ், சேம் மீனிங். சரியா? இங்க எப்படி எழுதி இருக்குதுன்னா, பட் காட் டெமான்ஸ்ட்ரேட் ஹிஸ் ஓன் லவ் ஃபார் அஸ் இன் திஸ் while we were still sinners Christ died for us. Alright? நான் என்ன பண்ண பார்க்கிறேன், இந்த இங்கிலீஷ் பைபிளோட சீக்வென்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ண நான் இருக்கிறேன். சரி, முதல் பிரிவு அங்க எப்படி என்ன எழுதி இருக்குதுன்னா, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். Can you see?
தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆங்கிலத்தில் அதே வசனம் எப்படி எழுதியிருக்குது? God demonstrates his own love for us என்று சொல்லி எழுதியிருக்குது. அதோடைய அர்த்தம் என்ன? God demonstrate பண்ணியிருக்கிறார். தேவன் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார், வெளியப்படுத்தினாராம். அப்படி என்றால் பவுல் என்ன சொல்லி கொடுக்க வராரு? நீங்க பாருங்க, இந்த பால் இருக்கிறாரு பாத்தீங்களா, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டீச்சர் இன் த நியூ டெஸ்டமென்ட். அவர் என்ன பண்றாரு? ரோமர் கிறிஸ்தவர்களுக்கு இந்த வசனத்தை கொடுக்கிறாரு. நல்லா கவனிக்கணும், பவுல் இதுக்கு முன்ன ரோமுக்கு போனதில்லை. சோ ரோமர் ஜனங்கள் பவுலுடைய சுவிசேஷத்தை இன்னும் முழுக்க இன்னும் கேட்கல. சோ பால் was about to go to Rome. ஆனா இந்த ரோமுக்கு போகிறதுக்கு முன்ன அவருடைய சுவிசேஷம் எப்படிப்பட்டது என்று சொல்லி இந்த ரோமர் நிருபவத்தை அவர் என்ன பண்றாரு? இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. So then எழுதி கொடுத்த பிறகு at least people of Rome, the Christians living in Rome, they will have rough understanding what is this gospel is all about. So இந்த புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா சரி, அதிகமாக சுவிசேஷம் என்பது என்னது என்று சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷனாக ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. விளங்குதா இல்லையா? ஓகே, நோ இப்போ முதலாவது அவர் என்ன சொல்றார் இந்த வசனத்துல? தேவன் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினார் என்று சொல்லி எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அதோடைய அர்த்தம் என்ன? நீங்க பாருங்க, மனுஷர்களாக இருக்கும் பொழுது many times நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். தகப்பனார் என்ன பண்ணுகிறாரு? கடினமாக வேலை செய்கிறாரு. காலையில எழுந்திருச்சு 5 மணிக்கு வேலைக்கு போகிறாரு. சரியா? வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறாரு. ராத்திரி 10 மணிக்கு வராரு. நான் ஏன் இதெல்லாம் செய்கிறார்னா, one way the father demonstrating his concern and love towards the family. ரைட்டா இல்லையா? அப்படியாக கடினமாக உழைப்பு மூலமாக தன்னுடைய அன்பையும் கரிசனையும் அவர் என்ன பண்ணுகிறார்? பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் வெளிப்படுத்துகிறார். Way father demonstrating the love. ரைட்? நான் ரெண்டாவது, ஒரு தாய் பாருங்க, 9 மாதம் என்ன பண்ணுகிறாங்க? பிள்ளைய சுமக்கிறாங்க. அந்த 9வது மாதத்துல கர்ப்ப வேதனை பட்டு பிள்ளைய பெத்து எடுக்கிறாங்க. Can you see? பாருங்க, அவங்களுக்கு தெரியும் கர்ப்ப வேதனை என்பது தாங்க முடியாத வேதனை. சரியா? இட் கேன் பி சோ க்ரூவல், இட் கேன் பி சோ பெயின்ஃபுல். சரியா? தாய்மார்கள் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இருப்பினும் பாருங்க, சலிச்சிக்காம பிள்ளைய என்ன பண்ணுகிறாங்க? பெத்து எடுக்கிறாங்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தாய் தன்னுடைய குழந்தையின் மீது அன்பு பாசத்தை வைத்தபடினால் அன்பை என்ன பண்ணுகிறார்கள்? வேதனை மூலியமாக அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன். Can you see? Right. இறுதியாக இன்னொரு உதாரணத்தை நான் சொல்றேன். மதர் தெரேசாவை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க மதர் தெரேசாவுடைய பயோகிராஃபியை நீங்க வாசிச்சீங்கன்னா, she was from a very prominent family. நல்ல வசதியான சரியா ஒரு குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்தவங்க மதர் தெரேசா. ஒரு நாள் தேவனுடைய காலிங் வந்தது, அழைப்பு வந்தது. கர்த்தர் சொன்னாரு, ஏழ்மையான ஜனங்கள் மத்தியில நீ போய் என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும் என்று சொல்லி ஒரு அழைப்பு வந்த பிறகு மதர் தெரேசா என்ன பண்ணுனாங்க? அந்த வசதிகளை விட்டு தேவனுக்காக ஊழிய நிமித்தம் மற்றவர்களுக்காக அவங்க என்ன பண்ணினார்கள்? எல்லாத்தையும் விட்டுட்டு பணிவிடை செய்தார்கள். அப்படி என்றால் மதர் தெரேசா அவங்களுடைய வசதியை விட்டுட்டு வந்தாங்க பாத்தீங்களா? That's how she demonstrated her concern, her love towards the Lord and towards the people. Can you see? இதெல்லாம் பாஸ்டர் ஏன் ஒன்றாய் சொல்லுகிறேன்னா, this is how human being என்ன பண்ணுகிறார்கள்? தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். சரியா? அன்புன்னு சொல்லும் பொழுது ஆக்ஷன் இருக்க வேண்டும். நான் சொன்ன இந்த 4 உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அன்பு மாத்திரமல்ல, ஆக்ஷன் அங்க இருக்குது. அதே மாதிரி பவுல் என்ன சொல்றாரு? God demonstrated his love. தேவன் தன்னுடைய அன்பை என்ன பண்ணுகிறாரு? வெளிப்படுத்துகிறார். மனுஷர்களுக்கு இவ்வளவு அன்பு இருக்கும் பொழுது தேவன் இப்பொழுது கொஞ்சம் துஞ்சோ பண்றாரு. எத்தனை பேர் பாடி பில்டிங்க பார்த்திருக்கிறீங்க? வீட்டில் நம்ம டிவியில் பார்ப்போம் தானே பாடி பில்டிங்க. தோஸ் டேஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் மை ஃபேவரட் பாடி பில்டர்னா ஆர்னோல்ட் ஷ்வார்ஸெனெகர். அவர் முன்னுக்கு வந்தார் ஸ்டேஜில்.
Can you see? He will show off his muscles, you know. அதே மாதிரி கர்த்தர் என்ன பண்றாரு, மனுஷர்களுக்கு இவ்வளவு பந்தா இருக்கும் பொழுது நீ இவ்வளவு அன்பு காட்டுகிறியே என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுகிறார், வித்தியாசமான வகையில தன்னுடைய அன்பை இப்பொழுது கரிசனை கர்த்தர் ரொம்ப யூனிக் வேல அவர் என்ன பண்ணுகிறாரு, வெளிப்படுத்துகிறாரு. அதுதான் பவுல் வந்து God demonstrated his love என்று சொல்லி கொடுக்கிறாரு. By the way, before I go to my second point, நல்லா கவனிக்கணும், மனுஷனுடைய டெமான்ஸ்ட்ரேஷனுக்கும் தேவனுடைய டெமான்ஸ்ட்ரேஷன்ல வந்து வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்னா, யூ மஸ்ட் ரியலைஸ், சொன்ன பார்த்தீங்களா, மனுஷனுடைய அன்புன்னு சொன்ன பார்த்தீங்களா, மனுஷனுடைய அன்புல வந்து என்ன இருக்குது, குறைபாடுகள் உண்டு. என்ன இருக்குது, மனுஷனுடைய அன்பு வந்து பூரணம் அல்ல. மனுஷனுடைய அன்புல வந்து என்ன இருக்குது, ஃப்ளோ இருக்குது, குறைகள் உண்டு, பெர்ஃபெக்ஷன் அங்க இல்ல. அதை மறந்து போக கூடாது. தட்ஸ் வை நீங்க பாருங்க, ஐசாயா 49:15 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்களே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்படின்றால் ஏசியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, நம்மை பெத்த தாய் கூட சில நேரத்துல வந்து நம்ம என்ன பண்ணிடுவாங்க, தள்ளிடுவாங்க. அப்போ மனுஷனுடைய அன்பு வந்து not 100%, even though they are demonstrating their love, you must remember limitation இருக்குது. Don't expect perfection from mankind. மனுஷனிடத்திலிருந்து பூர்ணமான அன்பை நீங்க என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்து போவீங்க. அதே போல தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்க, வீட்டில் போய் நீங்க வாசிக்கலாம். 27:10 சங்கீதம் 27:10, though my father and mother forsake me, the Lord will receive me. என்னை பெற்ற தாய், என்னை சுமந்த தந்தை என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை மறந்து போக மாட்டார். அப்படி என்றால் நமக்கு உறுதியா இன்றைக்கு முதல் பகுதியிலே சரியா நமக்கு தெரியுது, தெளிவு வந்தது. மனுஷனுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் அன்பில என்ன இருக்குது, குறைபாடு உண்டு. தேவனுடைய அன்போ அதைவிட மேலாக இருக்குது. ஒரு கோடு நான் வரைஞ்சிட்டேன்னா, மனுஷனுடைய அன்பு இந்த ரீதினா, தேவனுடைய அன்பு வந்து சரியா கோடு போட முடியாது. சரியா, அளவில்லாத தேவனுடைய அன்பு என்று சொல்லி மறந்து போக கூடாது. இப்ப பாத்தீங்களா, பவுல் வந்து ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, தேவன் தன்னுடைய அன்பை என்ன பண்ணினாரு, வெளிப்படுத்துகிறாராம். சரி, இப்பொழுது இரண்டாவது பிரிவுக்கு நம்ம போவோம். அதே வசனத்துல இரண்டாவது பிரிவு பாத்தீங்கன்னா, while we were still sinners, அதாவது தமிழ்ல எப்படி எழுதி இருக்குது, நாம் பாவிகளாய் இருக்கையில். அப்படி என்றால் என்ன அர்த்தம், அதுல என்ன செய்தி, what actually Paul trying to teach to the Christians in the Rome. சரி, என்ன சொல்லி கொடுக்க வராரு, while we were still sinners. நீங்க பாருங்க, நம்ம நல்லது செய்தோம், தேவன் நமக்கு நல்லது பண்ணினார், அது சகஜம் தானே, ரைட்டு தானே. இப்போ உங்க நண்பர்கள் நல்லது செய்யும் பொழுது நீங்க நல்லது செய்வீங்க. ஆனா அந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நாம் பாவிகளா இருக்கையில் தேவன் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லுது. அப்போ அதோடைய அர்த்தம் என்ன, நாம் பாவிகளா இருக்கையில், while we were still sinner என்றால் என்ன அர்த்தம், நாம் பாவிகளா இருக்கையில் என்று சொல்லும் பொழுது ரெண்டு காரியம் அங்க இருக்குது. 2 points that we can discuss from this section. முதல் கேள்வி இந்த செக்ஷன்ல இருந்து, who are the sinners? பவுல் வந்து நாம் பாவிகள் என்று சொல்லும் பொழுது யாரை சுற்றி காண்பிக்கிறார்? ரிமெம்பர், நீங்க நிருபவத்தை வாசிக்கும் பொழுது சரியான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த நிருபவத்தை முழுமையாக நீங்க வாசிக்கணும். சோ நம் பாவிகள் என்று சொல்லும் பொழுது அந்த நிருபவத்திலேயே ஆன்சர் இருக்குது. சரியா, யாரை குறித்து சொல்லுகிறார்னா, who were the sinners என்று சொல்லும் பொழுது ரோமர் 1 வசனம் 29-30 வாசிச்சீங்கன்னா விடைகள் உண்டு. மொத பர்சனா பாஸ்டர் எல்லாத்தையும் சொல்லிடுறோம் உங்களுக்கு, நீங்க வீட்டில் போய் நீங்க வாசிக்கணும். ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 29-30 வாசிச்சீங்கன்னா, பவுல் வந்து நம் பாவிகள், when Paul said we are sinners சொல்லும் பொழுது யார் அங்க குறிக்கிறாரு? புறஜாதிகளை குறிக்கிறாரு. சொல்லுங்க எல்லாரும், புறஜாதிகள் சொல்லுங்க. புறஜாதிகள் சொல்லும் பொழுது இங்கிலீஷ்ல வந்து ஜென்டைல்ஸ். ஜென்டைல்ஸ் யாரு?
சரியா, தேவனை விசுவாசிக்காதவர்கள், மெய்யான தெய்வத்தை வணங்காதவர்கள் புறஜாதிகள். சோ பாவிகள், நாம் பாவிகள் என்று சொல்லும் பொழுது முதலாவது யாரை குறிக்குது? புறஜாதிகளை குறிக்குது. அதே இப்ப 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 17வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, பவுல் இப்பொழுது பாவிகள் என்று சொல்லும் பொழுது யாரை சொல்லுகிறாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அங்க எழுதியிருக்கிறாரு. The people of the law, அதாவது நியாய பிரமாணத்தின்படி வாழுகிற யூதர் ஜனங்களை குறித்து அங்கே சொல்லுகிறார். ஒன்று புறஜாதி, தேவனை அறியாதவர்கள், சபையை விட்டு வெளியே இருக்கிறவர்கள். இரண்டாவது யூதர்கள் என்று சொல்லும் பொழுது பக்தியிலே வாழுகிறவர்கள். நம்ம எல்லாரும் சில நேரத்தில் பக்தியா இருக்கிறோம் தானே? We are very pious people, right? பாஸ்டர் பைபிளை வாசிக்கிறோம், சர்ச்சுக்கு நம்ம போகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம்னு சொல்லி நீங்க மட்டும் சொல்லல, யூதர் ஜனங்களும் அப்படியாக தான் சொல்லி கொண்டு வந்தார்கள். நீங்களும் ஆலயத்துக்கு போகிறீங்க, அவர்களும் ஆலயத்துக்கு போகிறார்கள். இப்போ பவுல் பாவிகள் என்று சொல்லும் பொழுது பக்தி உள்ளவர்கள் யூதர்களே, நீங்களும் பாவிகளாக இருக்கிறீர்கள் என்று ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறாரு. அதே ரோமர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, 3வது பகுதியாக பாவிகள் என்பவர்கள் யாரு? அவர் யாரை குறித்து சொல்லுகிறார் என்றால், போதகர்கள், அதாவது teachers of the law, those who knows the law, and then those who teach the law. Now teach the law என்று சொல்லும் பொழுது இந்த யூதர்கள் மத்தியிலே பொது ஜனங்களும் இருந்தார்கள். சரியா, பாஸ்டரை போல படித்து கொடுக்கிறவர்கள். சோ பவுல் என்ன சொல்றாரு? அதை வாசிப்போமா? 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. You will catch that point. Romans chapter 2 verse 21 வாசிங்கமா. இப்படி இருக்க மற்றவருக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? Okay, can you see that? You are teaching, you are preaching, but நீ என்ன பண்ணல? நீனு பிராக்டீஸ் பண்ணலையே என்று அவர் யாரை குறித்து பேசுகிறாரு? போதகரை குறித்து பேசுகிறாரு. அப்ப மொத்தத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, பாவிகள் என்று சொல்லும் பொழுது புறஜாதிகள், பாவிகள் என்று சொல்லும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்கள், பாவிகள் என்று சொல்லும் பொழுது மேடல நின்று பேசுகின்ற போதகர்களும் பாவிகள் என்று சொல்லுகிறார். மொத்தத்திலே ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை நாம் இழந்தோம். For all have seen and fall short of the glory of God. சொல்லுங்க இப்பொழுது, எல்லாரும் பாவின்னு சொல்லுங்க. எல்லாரும் பாவின்னு அவங்கள பார்க்காதீங்க. எல்லாரும் பாவி, எல்லாரும் பாவி என்று சொல்லும் பொழுது தமிழ் ஒரு வார்த்தை இருக்குது பாத்தீங்களா? எல்லாரும் ஒரே குட்டையில பிறந்த மட்டைங்க தான். அந்த ஒரு ரியலைசேஷனுக்குள்ளாக நம்ம வரணும். You see, before you receive that salvation, you must come to that point. நாம் எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறோம். Can you see எவ்வளவு எக்ஸலன்ட் அவர் என்ன பண்ணுகிறாரு? நாம் எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் ஜட்ஜ் பண்ணுகிறாரு. அந்த தீர்ப்பை இப்பொழுது கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். விளங்குதா? நான் நல்ல கவனிங்க. எல்லாரும் பாவி என்று சொல்லிட்டேன். 2வது பகுதியில, இந்த 2வது பகுதியில இன்னொரு கருத்து இருக்குது. எல்லாரும் பாவி என்று சொல்லும் பொழுது இந்த பாவிகளுக்கு எல்லாருக்கும் ஒரு காமன் டெஸ்டினேஷன் இருக்குது. You must remember that. நீ பாவியா இருக்கிறபடினால், நானும் பாவியா இருக்கிறபடினால், புறஜாதிகள் பாவியாக இருக்கிறபடினால் நமக்கு எல்லாருக்கும் ஒரு காமன் டெஸ்டினேஷன் இருக்குது. என்ன காமன் டெஸ்டினேஷன்? சரியா, நீங்க ரோமர் 6:23 நீங்க வாசிச்சீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. Can you see? Because நம்ம எல்லாரும் பாவிகளாய் இருக்கிறபடினால் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சம்பளம் உண்டு. சரியா, ஒரு ஊழியக்காரன் தோட்டத்தில் போய் 30 நாள் வேலை செய்யறான். வேலை செய்தபடினால் வேலைக்கு ஏற்ற வருமானம், சரியா, வேஜஸ் என்னது? பணம் கிடைக்குது. அதே மாதிரி பாவிகளை, எல்லா மனுஷர்களை குறித்து பேசுகிறாரு. பாவிகளை, உங்களுக்கு எல்லாருக்கும் சம்பளம் உண்டு, விளைவு இருக்குது, பாவத்துக்கு விளைவு இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி
பவுல் அங்க என்ன சொல்றாரு? நமக்கு டீச் பண்றாரு, நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நான் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆரம்பத்துல பாவம் என்று சொல்லும் பொழுது நாம் பாவம் செய்தபடினால் பாவி என்று சொல்லி நம்ம அழைக்கப்படல. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். அகைன் ஐ ரிப்பீட், நீ பாவம் செய்தபடினால் தேவனுக்கு முன்பதாக பாவி என்று சொல்லி அழைக்கப்படல. பைபிள் அதை டீச் பண்ணல. நீ பாவத்திலே நீ பிறந்துட்ட. நீனு you understand? ஈவன் ஒரு குழந்தை இருக்குது பாத்தீங்களா, சரியா? நன்மை தீமை அறியாத குழந்தை இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது அந்த குழந்தையும் தேவனுடைய பார்வையில பாவியாக இருக்குது. இது அறிந்து தாவீது என்ன சொல்லுகிறாரு? என் தாயின் கருவில நான் பிறக்கும் பொழுது, உருவாகும் பொழுது பாவத்திலே கர்ப்ப தரிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறாரு. எங்க இருக்கும் பொழுது? நீ கருவுல இருக்கும் பொழுது, தாயோட கருவுல இருக்கும் பொழுதே நீ பாவியாக பிறந்தாய். அதை நீ மறந்து போயிடக்கூடாது. அதுதான் பாவத்துடைய விளைவு. எப்படி என்றால் நம்மளுடைய டிஎன்ஏ, நம்முடைய ரத்தத்துல என்ன இருக்குது? பாவம் இருக்குது. ஏனென்றால் முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடினால் நீங்களும் நானும் ஆதாம் ஏவாளுடைய சரியா அந்த சன்னதியாய் இருக்கிறபடினால் நம்ம எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறோம். You must remember your original position. I am a sinner. நமக்கு எல்லாருக்கும் ஒரு காமன் டெஸ்டினேஷன் இருக்குது. We will die. இப்போ உங்களுக்கு தெரியுதா ஏன் எல்லா மனுஷனும் சாக வேண்டும்? ஏன் இந்த உலகத்துல பிறக்கின்ற எல்லா மனுஷர்கள், ஒரு பாசரும் சரி புண்ணியம் செய்கின்றவர்களும் சரி, எல்லாரும் மரிக்கிறார்கள்? காரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி பவுல் அங்க என்ன பண்ணுகிறார்? டீச் பண்ணுகிறாரு. நீங்க மக்காமாக்கு போனீங்கன்னா, நீங்க கோர்ட் ஹவுஸ்க்கு நீங்க போனீங்கன்னா, நடுவுல முன்னுக்கு யார் உட்கார்ந்திருப்பா? ஜட்ஜ் உட்கார்ந்திருப்பாரு. ஜட்ஜு கையில என்ன இருக்கும்? கேவல் இருக்கும். ரைட்டு தானே? ஜட்ஜி கையில் என்ன இருக்குது? கேவல் இருக்குது. சோ இந்த ஜட்ஜி என்ன பண்ணுவாரு? அந்த கேவல் எடுத்து அவர் என்ன பண்ணுவாரு? பேங் பண்ணுவார் தானே? அதே மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க. பிஃபோர் காட், காட் இஸ் அவர் சுப்ரீம் ஜட்ஜ். எல்லா மனுஷனையும் பார்த்து ஒரு கேவல் எடுத்து அவர் என்ன பண்றாரு? பேங் பண்றாரு. பேங் பண்ணி அவர் என்ன சொல்றாரு? வேர்டிக் கொடுக்கிறாரு. யூ ஆர் கில்ட்டி. நம்ம எல்லோரும் யாரு? பாவிகள், குற்றவாளிகள் என்று சொல்லி கர்த்தர் இப்பொழுது டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஆனபடினாலே because heaven, because God, the king of the king has said, has declared that we are sinner, நமக்கு எல்லாருக்கும் ஒரு காமன் டெஸ்டினேஷன், death. டெத் மாத்திரமல்ல, அந்த டெத் என்று சொல்லும் பொழுது talking about damnation, talking about damnation. பாதாளம் சொல்லுங்க. பாதாளம் பைபிள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் பரலோகத்தையும் குறித்து பேசுறாரு. அதே இயேசு என்ன பண்ணுகிறார்? நரகத்தையும் குறித்து பேசுகிறார். பாவியாய் இருக்கிறபடினால் சரியா நம்ம எல்லோரும் மரணத்தை சந்திக்கிறவர்கள் மாத்திரமல்ல, நம்ம எல்லோரும் நரகத்துக்கு தள்ளப்படுகிறவர்கள் என்று சொல்லி நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது ஒரு பயம் வருதா? Can you see the fear now? You see how he is preaching the gospel? You will die. You will be damned. நீ நரகத்துல போய் விழுவாய் என்று சொல்லி பவுல் என்ன பண்ணுகிறார்? சுவிசேஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணுகிறார்? இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். And not only that, eternally we will be separated from God. That is the meaning of the death. Death என்று சொல்லும் பொழுது physical மரணம், death என்று சொல்லும் பொழுது பாதாளம், death என்று சொல்லும் பொழுது eternally we will be separated from God. தேவனை அடைய முடியாது. ஒரு பாவி கர்த்தருடைய அருகைக்கு போக முடியாது. ஒரு பாவி கடவுளை நோக்கி கூப்பிட முடியாது. You got nothing to do with God because you are sinner and God is holy. God is thrice holy, 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 holy. பரிசுத்தர் 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 என்று சொல்லி தூதர்கள் வணங்குகிறார்கள். அப்படி என்றால் அவருடைய பரிசுத்தம் பெர்ஃபெக்ட்டான பரிசுத்தம். விளங்குதா? So no way out, no way out. நீ மரித்துட்டோம், நம்ம மரித்துட்டோம் என்று சொல்லும் பொழுது உலர்ந்து போன எலும்புகள். ஒரு காரியத்தை நான் சொல்றேன், பாவத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்தவர்களை விளங்கிக் கொள்ளுங்க. You cannot overcome sin with your own effort. You can never overcome sin. Don't play with sin. Don't act as though you are a holy person.
God knows நாம் பாவிகளாய் இருக்கையில் அது மறந்து போயிடவே கூடாது. Remember your original position. So this is pretty serious. Death, damnation, eternally separated from God. இது பெரிய ஒரு காரியம். பாருங்க, இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். நம்ம எல்லாரும் உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறோம். எசேக்கியேல் 37 அதிகாரம் முதல் 3 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பார்வையில we are like dead skeleton. நம்ம எல்லாரும் உலர்ந்த எலும்புகள். நம்ம உயிரோடு நம்ம எழும்ப முடியாது இந்த உலகத்துல. நம்ம இந்த உலகத்துல வெற்றியாக வாழ முடியாது. because the seat of sin is inside us. நமக்குள்ளாய் இருக்குது. is there any way out? இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு கேள்வி கூறிக்குள்ளாய், சரியா, அவனுடைய வசனத்தை என்ன பண்ணுகிறாரு? கொண்டுட்டு வருகிறாரு. is there any remedy plan? இடையில வந்து COVID-19 மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி தடுப்பு ஊசி வேக்சினை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபைசர். உலகத்துக்கு அது பெரிய ஒரு ரிலீஃப், ரைட்? உலகத்துக்கு ஃபைசரை கண்டுபிடிச்சிட்டாங்க. தட் மீன்ஸ் அந்த ஃபைசர் வேக்சின் உலகத்துக்கு ஒரு ரெமெடி பிளான், சரியா? கொள்ளை நோயில எத்தனையோ லட்சம் ஜனங்கள் மாண்டு போயிட்டார்கள். அப்போ அந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு கண்டுபிடிப்பு, தடுப்பு ஊசி, அந்த வேக்சினை கண்டுபிடிப்பு பிடிச்ச பிறகு, சரியா, இப்போ மனுஷர்களுக்கு இப்பொழுது தப்ப முடியும். அது பிசிக்கலி நீங்க தப்ப முடியும். I'm talking about in spiritual sense. I'm talking about your spiritual being. உன்னுடைய சோலுக்கு ஒரு ரெமெடி பிளான் இருக்குது. மூன்றாவதுக்கு கருத்துக்கு வருவோம். அதே வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பவுல் மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார்? What was that remedy? Christ died for us. கிறிஸ்து நமக்காக மரித்தார். Can you see? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு வேக்சின். கிறிஸ்து நமக்காக மரித்தார். முதலாவது எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Thank God for this vaccine. Thank God for this remedy plan. God has a plan. ஐயா, மரணத்தை சந்திக்க வேண்டிய ஜனமே, நரகத்துல போய் விழுந்து போகிற ஜனமே, தேவனுக்கும் உங்களுக்கும் உறவில்லாத ஜனமே, நமக்கு ஒரு நல்ல ஒரு பதில் உண்டு, ஒரு ஆன்சர் இருக்குது. என்ன ஆன்சர்? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி ஆன்சர். இப்ப கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அவர் அனுப்புகிறார். God sent his only beloved, சரியா, begotten son ஐ அவர் என்ன பண்ணுகிறார்? உலகத்துக்கு அனுப்புகிறார். to be crucified, to be killed on that cross. ஹல்லேலூயா. இயேசு உலகத்துக்கு எதுக்கு வந்தாரு? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முன்னுக்கு சிலுவை இருக்குது. சிலுவை என்பது யாரு தொங்கின ஒரு இடம்? இயேசு கிறிஸ்து தொங்கின இடம். இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரு. விளங்குது? ரைட், குட். நான் இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். ஏன் இயேசுவோடைய மரணம் மூலியமாய் நமக்கு பாவ மன்னிப்பு வந்தது? அது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுகிறது? அதாவது யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்டா, how through the death of one man your sin will be forgiven அப்படின்னு அந்நியர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெளிவாக இந்த பதில் சொல்ல முடியல. அதே நான் இன்றைக்கு உங்களுக்கு டீச் பண்றேன். so that உங்களுக்கு அந்த knowledge இருக்கணும். You must have the understanding. சும்மா blindly Jesus died for me, Jesus died for me ன்னு சொல்லுகிறதுல பெருசு இல்ல. முதலாவது உங்களுக்கு அந்த knowledge இருக்கணும், உங்களுக்கு அந்த experience இருக்கணும், so that you can preach this gospel to others. What என்ன அர்த்தம் பாஸ்டர்? Why this man? Why Jesus must come down to be crucified? Why? அங்கதான் பவுல் இப்பொழுது மறுபடியும் ரோமர் ஜனங்களுக்கு விளக்கத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வசனம் 25. ரோமர் 3வது அதிகாரம் வசனம் 25 பாருங்கம்மா. சரி, ஆங்கிலத்தில் முதல் பகுதி, தமிழ்ல 2வது பகுதி. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதர பலியாக அவரே ஏற்பட்டார். பலிக்கும் கிருபாதர பலி. ஓகே, கிருபாதர பலி. Can you see the word? அந்த வசனத்தை தமிழ் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா கிருபாதர பலின்னு சொல்லி எழுதி இருக்குது பாத்தீங்கன்னா, especially the word பலி, அதை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல எப்படி எழுதி இருக்குது? சில ஆங்கில பைபிள்ல you can see the word atonement. Can you see the word atonement? Okay, now pastor trying to explain to you
why Jesus must died on the cross. இங்க பவுல் என்ன சொல்றாரு, அது பெயர் தான் பலி கொடுப்பது, atonement என்று சொல்லி நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் வாசிக்கிற முதல் பகுதி, God presented Christ Jesus as a sacrifice of atonement through the shedding of his blood. Can you see the word atonement? சில ஆங்கில பைபிள்ல வந்து you will see the word propitiation. அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த propitiation, அந்த propitiation வந்து அண்டர்லைன் பண்ணிக்கங்க, atonement அண்டர்லைன் பண்ணீங்க. நான் அதோடைய ஐடியா என்ன, அதோடைய அர்த்தம் என்ன? நம்ம எல்லோரும் பாவி தானே, ரைட்? நான் இப்போ பாவம் வந்து மன்னிக்கப்பட வேண்டும், பாவம் வந்து நீங்கப்பட வேண்டும். ஏனென்றால் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அப்போ இந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பதாய் நிற்க வேண்டும் என்றால் நம் பாவிகளாக இருக்கக்கூடாது. நாம் யாராக இருக்க வேண்டும்? நீதிமானாக இருக்க வேண்டும். நீ நீதிமானா இருந்தாதான் தேவனுக்கு முன்பதாய் நிற்க முடியும். Am I right? அப்போ தேவன் இப்பொழுது திட்டம் போடுகிறாரு, எப்படி பாவி ஸ்தானத்திலே இருக்கின்ற ஜனம், உலகத்தார் வந்து நீதிமானாக எப்படி அவர்களை ஆக்க வேண்டும்? ஒரே ஒரு வழி, தேவன் இப்பொழுது பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார், கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி விளக்கம் வருது. நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் என்ன நடக்கும்? தேவனுடைய ஜனம் சரியா கூடாரத்துக்கு வருகிறதுக்கு முன்பதாய், அதாவது தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறதுக்கு முன்பதாய், தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவ பிரசன்னம் உண்டு, தேவ பிரசன்னம். அப்போ பொது ஜனம் தெய்வத்தை சந்திக்க வர வேண்டும் என்றால் சும்மா வரக்கூடாது. அப்போ மோசேக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்ன? என்னுடைய ஜனங்கள் வந்து என்னை பார்க்க வர வேண்டும் என்றால், என்னுடைய ஜனம் என்னுடைய அருகைக்கு வர வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டும்? பழுதற்ற ஒரு lamb, ஒரு ஆட்டுக்குட்டியை சரியா அவர்கள் கொண்டுட்டு வர வேண்டும். blemish, without blemish, சரியா ஒரு lamp அவங்க என்ன பண்ணணும்? கொண்டுட்டு வரணும், காணிக்கையாக கொண்டுட்டு வரணும். அப்போ இந்த blemish, இந்த without blemish, அதாவது பழுதற்ற ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆட்டுக்குட்டியை வந்து எல்லாரும் கொண்டுட்டு வரணும். இப்போ லெட்ஸ் சே நம்ம பழைய ஏற்பாட்டில் இருந்தா ஷெரின் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி, பாஸ்டர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி, கேரளாக்கா ஒரு ஆட்டுக்குட்டி, எல்லாரும் ஆட்டுக்குட்டியோடு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க சர்ச்சுக்கு வரணும். why? அதுல வந்து ஒரு ஹிடன் ட்ரூத் இருக்குது, அதுல ஒரு அர்த்தம் உண்டு. இந்த ஆட்டுக்குட்டி அவர்கள் கொண்டுட்டு வரும் பொழுது தேவனுடைய ஆசாரியர்கள் இருப்பாங்க. இந்த ஆசாரியர்கள் வந்து மீடியேட்டர்ஸ் பிட்வீன் மேன் அண்ட் காட். சோ இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணுவார்கள்? உங்களுடைய ஆட்டுக்குட்டியை வாங்கி கொண்டு நீங்க என்ன பண்ண வேண்டும்? உங்களுடைய கரத்தை வந்து ஆட்டுக்குட்டி தலை மேல வைக்கணும். நீங்க என்ன நடக்குது? அந்த ஆட்டுக்குட்டி தலை மேல வைக்கும் பொழுது, பாவ அறிக்கையை நீங்க செய்யும் பொழுது என்ன ஆகுது? உங்களுடைய பாவத்தை இப்பொழுது யாரு சுமந்து கொள்ளுகிறான்? ஆட்டுக்குட்டி சுமக்குது. விளங்குதா இல்லையா? பாவம் செஞ்சது நீங்களும் நானும் பாவிகள். இப்பொழுது பாவம் அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய பாவம் வந்து இப்பொழுது யார் மேல டிரான்ஸ்பர் பண்ணப்படுதுன்னா ஆட்டுக்குட்டி மேல டிரான்ஸ்பர் பண்ணப்படுது. நல்ல கவனிங்க, ஆட்டுக்குட்டி வந்து பாவம் செய்யல, ஆனா இப்பொழுது சுமக்குது. அது பேர் தான் atonement, taking the place of the sinner. இப்போ அந்த ஆட்டுக்குட்டி பாவியாக மாறிடுச்சு. நீங்கள் வந்து இப்பொழுது சரியா பரிசுத்தமாய் ஆக்கப்பட்டீங்க. ஏனென்றால் அந்த ஆட்டுக்குட்டி அவர்கள் வெட்டின பிறகு அந்த ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தை வந்து கிருபாஸ்தானத்திலே அவர்கள் வந்து ஸ்பிரிங்கிள் பண்ணும் பொழுது தேவனுடைய பார்வையில் இப்பொழுது பரிசுத்தமாக இருக்கிறீங்க. why? அந்த lamp of God, அந்த lamp இருக்குது பாத்தீங்களா, உங்களுடைய பாவத்தை சுமந்து கொண்டது. இப்போ லாஜிக்கான ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். how pastor இது impossible pastor? அந்த ஆட்டுக்குட்டி இன்னசென்ட், பாவத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம், எப்படி என்னுடைய பாவத்தை வந்து சரியா பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டி சுமக்க முடியும்? ஒரு லாஜிக் கேள்வி தானே. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆதாம் தானே பாவம் செஞ்சா? ரைட்டு தானே? ஆதாம் தானே பாவம் செஞ்சா. ஆதாம் செஞ்ச பாவம் எப்படி அடுத்த வம்சத்துக்கு வந்துச்சு? அப்படி என்றால் பாவம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி நீதியும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்க பாருங்க,
பழைய ஏற்பாடுல கர்த்தர் ஒரு வசனத்தை சொல்றாரு, பெற்றோர்கள் பாவம் செய்யும் பொழுது சாபம், பாவம் யாரு பிடிக்குதா? பிள்ளைகளுடைய 3வது 4வது தலைமுறை பிடிக்குதான். அப்படி என்றால் பாவம் என்ன செய்ய முடியுது? லைக் a cancer, it able to spread. அப்படி என்றால் அதோட அர்த்தம் என்ன? நம்முடைய ரத்தம் யாரோட ரத்தம்? நமக்குள்ள யாரோட ரத்தம் இருக்குது? ஆதாமுடைய ரத்தம் இருக்குது. ஆனப்படினாலே நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம். இங்க ஒரு சிம்பலைஸ், இங்க ஒரு சிம்பல். அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் சிந்தப்படும் பொழுது அந்த பரிசுத்தமான ஆட்டுக்குட்டியோட ரத்தம் என்ன பண்ணுது? கரைப்பட்ட நம்முடைய ரத்தத்தை இப்பொழுது சுத்திகரிக்குது, சுத்தம் பண்ணப்படுது. விளங்குதா? அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது எப்படி வந்தாரு? அதே ஆட்டுக்குட்டி ஸ்தானத்திலே வந்தார். That's why John the Baptist இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிறகு என்ன சொன்னாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. இந்த காலகட்டத்தில் சர்ச்சுக்கு வரும் பொழுது ஆட்டுக்குட்டியை நீங்கள் கொண்டுட்டு வர தேவையில்லை. ஏனென்றால் நமக்கு என்று சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியானவர் இயேசு ராஜா உலகத்துக்கு வந்துட்டாரு. as that scapegoat. Amen. 2000 வருஷத்துக்கு முன்பதாய் when Jesus died for us on that cross, what happened? நம்முடைய பாவத்தை அவருடைய சரீரத்தில் அவர் சுமந்து கொண்டார். அவருடைய நீதியை நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. You get the point? And therefore, because அவருடைய ரத்தம் நம்மை கழுவனபடினாலே, சரியா, அந்த ஆதாமுடைய பாவம் நம்மை தொடராது. இப்பொழுது நீங்களும் நானும் because of the blood of Jesus Christ, பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்திலிருந்து நம்மை சுத்திகரிக்கும். அவர் ரத்தம் சிந்தினபடினால் நம்முடைய பாஸ், நம்மளுடைய பிரசன்ட், நம்முடைய ஃபியூச்சர் பாவத்தை இயேசு என்ன பண்ணிட்டாரு? அவருடைய ரத்தம் என்ன பண்ணிருச்சு? சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாய் ஆக்கிருச்சு. விளங்குதா இல்லையா? இப்போ பாருங்க, when you believe in Christ, when you believe in Christ, இவர்தான் என்னுடைய இரட்சகர், இவர்தான் என்னுடைய மீட்பர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது? தேவனுக்கு முன்பதாய் நிற்கும் பொழுது தேவன் எப்படி நம்மளை பார்க்கிறாரு? God will see us through the cross. தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் எப்படியாக இருக்கிறோம்? பாவிகள் அல்ல, நீதிமான்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காய் மரித்தார். எவ்வளவு பெரிய blessing பாருங்க. Can you imagine? Can you imagine? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்தார். இனி நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாய் நீதிமானாக இருக்கிறோம். And not only then, John chapter 1 verse 12, அந்த வசனம் என்ன சொல்லுது? அவரை ஏற்றுக்கொண்டபடினால் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் you can never enter into the presence of God. Now as a children you can call him Father, Father. அப்பா, ஃபாதர் என்று சொல்லி, அப்பா என்று சொல்லி கூப்பிட உங்களுக்கு உரிமை உண்டு. சில நேரத்தில் பாஸ்டர் கிட்ட ஒரு சிலர் இப்படி கேள்வி கேட்பாங்க. பாஸ்டர், நீங்க லாஜிக்கா திங்க் பண்ணுங்க பாஸ்டர். இயேசு உலகத்துக்கு வந்தாருன்னு சொன்னீங்க, உலகத்துக்காக ரத்தம் சிந்தினாருன்னு சொன்னீங்க. பட் why உலகத்துடைய கண்டிஷன் இன்னும் மாறாம இருக்குது? ரைட்டு தானே? இயேசு வந்தாரு, பாவத்தை மன்னிச்சாரு, சரியா, எல்லாத்தையும் ரிடீம் பண்ணிட்டாரு. ஏன் உலகம் இன்னும் மாறாம இருக்குது? ஏன் உலகத்தார் மாறாம இருக்கிறாங்க? அதுல ஒரு கேட்ச் இருக்குது. நீங்க அதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பிளெஸிங் ஒரு கண்டிஷனோடு வருது. என்ன கண்டிஷன்? எவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தான் ரட்சிப்பு, அவர்கள் தான் ரட்சிக்கப்பட முடியும். நாட் ஆல். சோ இப்பொழுது நமக்கு வேக்சின் கொடுக்கப்பட்டிருச்சு. வேக்சினை எடுத்தவர்களுக்கு தான் நோயிலிருந்து தடுப்பு. வேக்சினை எடுக்காதவர்கள் இன்னும் பாவத்திலேயே அவர்கள் இருக்கிறார்கள். பாவத்திலே மாண்டு போய் சரியா நரகத்துக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி பைபிள் நமக்கு விளக்கம் சொல்லுது. இப்போ புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். தேவன் நம் மேல்
வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்தார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜீசஸ் லவ்ஸ் மீ சொல்லுங்க. காட் லவ்ஸ் மீ சொல்லுங்க. பயப்படாதீங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let us pray. எல்லாரும் எழுந்து நின்று, an important time for us to reconcile ourselves before God. Come before the cross. Lord, thank you for this wonderful verse that you have given us. Lord, you have demonstrated your own love. உம்முடைய அன்பை விளங்க பண்ணினீங்க. பாவிகளாய் இருந்த நாங்கள் எல்லோரையும் இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து ஜீவ பலியாக எங்களுக்கு சிலுவையிலே தகப்படி தொங்கினீங்களப்பா, நன்றி. So today, Lord, we want to humble ourselves. எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை நீட்டி, ஃபாதர், நாங்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நன்மை நீங்க செஞ்சிருக்கிறீங்க. many times we have been failing you, Lord. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தோம், தேவ ஜனமாய் நாங்கள் இருந்தோம். ஆண்டவரே, இந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களை தயவாய் மறுபடியும் கர்த்தர் மன்னிங்கள் என்று சொல்லி, Lord, we want to say sorry to you, Lord. Sorry to you, Lord. அப்பா, எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த அஷூரன்ஸ்க்காக நன்றி. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இந்த அஷூரன்ஸ், இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு அந்த இருதயத்தை கொடுங்க. Lord, you have saved us, O God, from damnation, from the death, Lord. Lord, you have saved us, O God, from the eternal separation, O God. Today, Lord, we ask of you, give us the wisdom. Lord, give us the courage, O God, for us to share this good news, O God, to others. பவுலை போல மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் கர்த்தர் எடுத்து எங்களை உபயோகப்படுத்துங்கள் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஒரு வேளை ஒரு கண்டெமினேஷனோடு நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? Is the Lord still with me? கர்த்தர் இன்றைக்கு என்னை பார்க்கிறாரா? கர்த்தர் இன்னும் என்னை நேசிக்கிறாரா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு நீ வந்திருக்கலாம். இன்றைக்கு பரலோகம் சாட்சி சொல்லுது, தேவன் உன்னோடு இருக்கிறான். உனக்காக உயிரை கொடுத்திருக்கிறாரே. He has given, Jesus has given his own life. How can he forsake you? எப்படி அவர் உங்களை தள்ளிவிட முடியும்? எப்படி அவர் உங்களை வெறுக்க முடியும்? அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுங்க. many times Satan will deceive you. Satan will accuse you. சாத்தான் பல விதமான வார்த்தை சொல்லி உங்களை அக்யூஸ் பண்ணுவான். இன்றைக்கு சாத்தானுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அது நம்ம என்ன செய்வோம்? இப்பொழுது நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். We will take only what the Lord is saying. Lord, you have died for me, Lord. Thank you, Lord. Thank you for your unconditional love, Lord. ஆண்டவரே, உம்முடைய அன்பு தகப்பனே மனுஷனுடைய அன்பு மாதிரி அல்ல, உம்முடைய அன்பு மேலான அன்பு என்று சொல்லி வெளியப்படுத்தினீங்களப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். Thank you, Lord. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.